ஏய் நான் வரதுக்கு லேட் ஆகும்டி. என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க. சும்மா சொன்னேன்டி. கிளம்பிட்டேன் இதுக்கு வரேன். It's just another fact of life for me, really. What's going on, man? The freestyle official, dude. Watch him make it break it down. The music will just lose. People want to step into the party and jive. Pennies or a dollar or a bond or side. To watch him chop it up and make you feel the groove. Thought was fat. எங்க எங்கங்க இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாதி தூரம் வந்துட்டேன். 10 to 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன். வெயிட் பண்ணு. மாப்பிள்ளை கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததான். அதோ வாங்க வாங்க, மாப்பிள்ளை, மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா அத்தை? தம்பி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள்ளை. கிருத்திகா எங்கம்மா? உள்ளதாண்டா இருக்கா? சரி மாமா, போய் போய் பேசிட்டு இருக்கேன், வந்துடுறேன். இன்னும் மாடி பேக் பண்ற? எங்க எவ்வளவு நேரம்ங்க? சீக்கிரம் கிளம்புங்க. உங்க ட்ரெஸ் அங்க இருக்கு. நான் எப்படி வரேன்னு சொன்னேன்? எனக்கு தெரியாது. அப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு. ப்ளீஸ் டி, எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிக்கும்டி. நீ இந்த வாட்டி போயிட்டு வந்துரு, நான் உங்க கூட அடுத்த வாட்டி கண்டிப்பாக வரேன். சொன்னா புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி. அது வந்து அங்க சொல்லுங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பேசாம நீயும் இங்கேயே இருந்துறேன். நானும் இங்கே இருக்கணுமா? எங்க அப்பா என்ன புலம்பியே சாவடிச்சிடுவாரு. என்ன மாப்பிள்ளை, நீங்க கிளம்பலையா? இல்லை மாமா, நான் வர பிளானில் தான் இருந்தேன். ஆனால் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் மாமா. மாடி, மாப்பிள்ளை விட்டு 10 நாள் ஊர்ல இருப்பியா? அப்புறம் அங்க வந்துட்டு 2 நாள்ல ஊர் கிளம்பணும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வாங்க கிளம்பலாம். பாய் பாய். அங்கே தாண்டா வந்துட்டு இருக்கேன், வெயிடா. டேய் எங்கடா கிளம்பிட்ட? பசங்களை பார்க்க போகிறேன். நைட்டு வர லேட் ஆகும், வெளில சாப்பிட்டுக்கிறேம்மா. எப்படா வருவானுங்க? சரி, எவ்வளோ நேரம்? அடா பாவி, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னடா எவ்வளோ நேரம்டா? ஷப்பா, செம்ம டயர்டா. ஏன் இவ்வளோ நேரம்? நான் தான் வரேன்னு சொன்னல, எதுக்கு சும்மா கால் பண்ணே இருக்க? எப்போ வர சொன்னா எப்போ வர? டே, அவ இப்போதான்டா ஊருக்கு கிளம்புனா. சரி, அது என்ன கிருத்திகா ஊருக்கு போனாதான் சரக்கு அடிப்பியா? ஏய், இதெல்லாம் அவளுக்கு தெரியாதுடா. சரி, இதெல்லாம் டே ஒன்லேயே சொல்லியிருக்கணும். நான்லாம் என் பொண்டாடிட்ட ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே சொல்லிட்டேன். சரக்கும் அடிப்பேன், தம் அடிப்பேன், மீறி எதனா கேட்டால் உன்னையும் அடிப்பேன். எவ்வா டேய், உன்ன மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியுமா? அதோட வாய முன்னவ தான். கெத்து மச்சி. தோ வந்துருச்சு பார். வாடா. நாங்களாம் வேலைக்கு போகிறோம், லேட்டாக வரோம். உனக்கு என்ன, சும்மா தானே இருக்க? சீக்கிரம் வரலாம்ல. நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். எது டென்ஷனா? என்னடா டென்ஷனு? எடு அந்த செருப்பை, அவ்வளோதான் உனக்கு. தேவையில்லாமல் என் தன்மானத்தை அசிங்கப்படுத்துகிற. குடிக்கிறது ஓசி குடி, இதில் தன்மானம் மாட்டேன் குர்ற. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்க, என்னடா பண்ணுவ? மேலேருந்து கூச்சிருவோண்டா. ப்ரோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். இதையாச்சும் ஒழுங்கா பண்ணு போ. ஏய், நிஜமாக தான் சொல்கிறேன், குதிச்சிருவேன். போடா, அதையா ஒழுங்கா செய்டா போடா. சும்மா சீன் போடுறான். டேய், நீ சும்மா உட்கார்றா. ப்ரோ வெயிட். தன்மானம் பார்த்தியா? தன்மானம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அடிச்சது ஒரு கோட்ரு, அது கட்டி அவனை மாட்டேன். பாருங்கடா. தண்டம். டேய் பாரு. இதுதான் அடிக்கடி டேய் குடிக்கணும். மச்சான். டேய் இதோ பாத்தியா, சீன் மச்சான் போட்டு. எந்திரா. டேய் எந்திரா. மச்சான் எந்திரா. மச்சான் ப்ளீஸ் எந்திரா டேய். டேய் மச்சான் எந்திரா. டேய் மச்சான் கேக்குதா? எந்திரா டேய். எந்திரா. மச்சான். ஓட்டுக்காக போறேன். டேய் ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வாடா. டேய், இதுக்கெல்லாம் எதுக்குடா ஹாஸ்பிட்டல்? ஏய், அதெல்லாம் வேணாடா. ஹலோ, நான் சாம் பேசுகிறேம்மா. எங்கண்ணா அவரு? இந்த பதில் கடைக்கு போயிருக்காமா? அப்படியா? அவர் போனை வச்சுட்டு போக மாட்டாரே. இந்த 5 மினிட்ஸில் வந்துடும்மா. வந்ததுன்னா உனக்கு கால் பண்ண சொல்றேன். ஏய் மச்சி, ஐசியூல கூட்டு போறாங்கடா. இப்பயே எந்திரா. டேய் எந்திரா. உள்ள போய் சர்ப்ரைஸ்னு கத்த போறான்டா. அப்புறம் டாக்டர் பயந்துருவாரு. கொஞ்சம் சும்மா வாடா. ஏண்டா? என்ன நோண்டா? டேய், தம் இருக்கா?
நந்தாவோட அட்டெண்டர் யாரு? சொல்லுங்க சிஸ்டர். அவருக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், நாங்களாம் சேர்ந்து சரக்கு அடித்தோம். ஆஃப் சாப்பிட்டேன், நானே தெளிவாக தான் இருக்கிறேன். குவார்ட்டர் தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே மட்டையாயிட்டேன். அது தெரியாமல் இவனுங்க எங்கே கூட்டு போட்டானு. சார் என்ன சார் ஆச்சு? நீங்களாம் யாரு? சார் நாங்களாம் அவன் ஃப்ரெண்ட்ஸு சார். அவரோட பேரண்ட்ஸ் வரலீங்களா? சார் அதான் நாங்கள் இருக்கோம்ல சார், அவங்க பேரண்ட்ஸ் வரணுமா என்ன? ஃபர்ஸ்ட் அவரோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க சார். சார் எது வந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் சார். சார் சுச்சுவேஷன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல அவரோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. சார் 20,000 ரூபா பில்லு கட்டது நான், அவங்க பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அப்பா அம்மா வர சொல்கிறோம். அம்மா எங்கே இருக்கீங்க? தம்பி என்னாச்சுப்பா? இப்போ எதுக்காக அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நல்லாதாம்மா சிரிச்சு பேசிட்டு இருந்தான், அப்படியே மயங்கி விழுந்துட்டான். டாக்டர் என்னப்பா சொல்றாரு? அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், உங்களை தான் வர சொல்கிறார். வா போலாம். டாக்டர். உட்காருங்க மேடம். தேங்க்யூ. நீங்கள் தான் நந்தாவோட பேரண்ட்ஸா? ஆமாம் சார். என் பையனுக்கு என்னாச்சு? சொல்கிறத கேட்டு பேனிக் ஆகாதீங்க. என்னாச்சு? நந்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? எங்க பையனுக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலையே, அதுக்குள்ள எப்படி? அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட முடியல டாக்டர். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். மேடம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்கள் பையனை அட்மிட் பண்ணும்போது உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு, குடிச்சிருந்தாரு. என்ன சொல்றீங்க என் பையனை பத்தி? என் பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. தேவையில்லாம போய் சொல்லாதீங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. உங்கள் பையன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கார். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்போது உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரிசல்ட் தப்பாக தான் முடியும். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகலை, தப்பிச்சுக்கிட்டார். நந்தா இப்போ எப்படி இருக்கான் டாக்டர்? நாங்கள் அவனை பார்க்கலாமா? ஐசியூவில் தான் வச்சுருக்கோம், பட் வில் பி ஃபைன். நாளைக்கு நார்மல் வார்டில் ஷிஃப்ட் ஆகிடுவார், அப்போ பார்த்துக்கலாம். டாக்டர் என்னம்மா சொன்னார்? என் புள்ள வாழ்க்கைய அழிச்சிட்டீங்களேடா. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். நைட் ஸ்டே சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கடா? கிருத்திகா கேட்டா அவளுக்கு என்ன பதில்டா சொல்றது? கிருத்திகா தாங்க. அட்டென்ட் பண்ணி பேசு. அவகிட்ட நான் என்னங்க சொல்லுவேன்? இதெல்லாம் மறைக்க முடியாதுமா, சொல்லித்தான் ஆகணும். பேசு. சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. இத பாரு, நீ எப்படி அவனுக்கு அம்மாவோ அதே மாதிரி அவ அவனுக்கு பொண்டாட்டி. பேசு. கால் கட் ஆயிடுச்சு. நந்தா, நான் ஏமா இங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. நைட்டு பசங்களை பார்க்க போனேன், எல்லாரும் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், பொறுமையாக கேளு. உனக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அம்மா, கிருத்திகா கால் பண்ணாளா? என் ஃபோன் எங்க? அவகிட்ட என்ன சொன்னீங்க? அவளுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுமா? நாங்கள் ஒன்றும் சொல்லலப்பா. அம்மா பொய் சொல்லாதம்மா, அவளுக்கு தெரிஞ்சுனா உடஞ்சு போயிடுவாமா. ஃபஸ்ட்டு நீ கத்தாத. அவ நேற்று எனக்கு கால் பண்ணா. அவகிட்ட நீ வீட்டுக்கு வந்ததும் தூங்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இதோ அவ தான் பேசுகிறா, பேசு. ஹலோ. ஏங்க எங்கங்க இருக்கீங்க? எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் நைட்டு ஃபுல்லா ஃபோனே எடுக்கல? ஏய், நேற்று நைட்டு நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன், ஒரே டயர்டாக இருந்தது. நான் என்னமோ நினைச்சு பயந்து அத்தைக்கு கால் பண்ணேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? நான் ஊருக்கு போனதும் சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டீங்களா?
ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க. அப்புறம் அம்மா பேசினாங்க. என்ன கதைனே தெரியலையே. ஏய் சி, நான் போய் சரக்கு அடிப்பேனா? எனக்கு அந்த பழக்கமே இல்லடி. ஏதோ சொல்றீங்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸுக்கு போய் கால் பண்ணட்டா? ஓகே. ஹாய் நந்தா. ஹாய் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். குரூஷியலான சுச்சுவேஷனில் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் உங்களை கரெக்ட் டயத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பட் இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக செய்கிற விஷயங்களை கூட கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணணும். சரியா? புரியல சார். அதாவது நீங்கள் ஸ்பீடாக ஓடுறதோ, படிக்கட்டு மேலே வேகமாக ஏறுறதோ, வெயிட்டான பொருளை தூக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகேயா? ஹலோ. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் இப்போ தான் லஞ்ச் முடித்தேன். நீ என்ன பண்ணுற? எனக்கு செம்மையா போர் அடிக்குது. உனக்கே போர் அடிக்குது, இதில் நீ என்ன வேற கூப்பிட்ற. சரி, எனக்கு லாகின் டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறமா கூப்பிட்டா? சரி, ஓகே. வாங்கடா. ஏன்டா அமைதியாக இருக்கீங்க? நான் நல்லா தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைடா. நீங்களாம் இப்படி பார்க்கறதுனால தான்டா எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. மச்சி, நீ சொன்ன மாதிரி ஆஃப் அடிச்ச நீ நல்லா தான்டா இருக்க. குவார்ட்டர் அடித்த நான் தான் இப்படி ஆயிட்டேன். கிருத்திகாவை நினச்சா தான்டா பயமாக இருக்கு. சரி மச்சி, நம்ம வெளியே வெயிட் பண்ணுறோம். ஹலோ. ஏங்க, எப்பவுமே நான் தான் கால் பண்றேன், ஏன் நீங்க காலே பண்ண மாட்டீங்க? அது நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ எனக்கு கால் பண்ணிடுற, நான் என்ன பண்ணுறது? சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏங்க, எனக்கு இங்க இருந்தா அங்க வரணும்னு தோணுது, அங்க இருந்தா இங்க வரணும்னு தோணுது. இப்போ என்னடி சொல்ல வர? நான் நாளைக்கே அங்க கிளம்பி வந்துடலான்னு இருக்கேன். வேணாம் வேணாம். இல்லடி, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நானே வந்து பிக்கப் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் இப்படிதான் சொன்னீங்க, கடைசியில பஸ்ல வர சொல்லிட்டீங்க. சொல்கிறது கேளுடி, நான் தான் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? ஆமாம் மாமா, நல்லா இருக்கேன் மாமா. அன்றைக்கே சொன்னேன்ல, இவன் வீட்டில் 2 நாளைக்கு மேலே தங்க மாட்டான்னு. நான் இங்கே பஸ் ஏற்றி விட்றேன், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்க மாமா, நான் பிக்கப் பண்ணுறேன். அம்மா, உடனே டாக்டர் கூப்பிடுமா. என்னடா சொல்ற? மாவை நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்றாமா, டாக்டர் வர சொல்லுமா உடனே. வர வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் சொன்னேன்ப்பா, அவ கேட்க மாட்டேங்கிறா. டாக்டர் வர சொல்லுமா. என்ன சார், என்னாச்சு? உடனே டாக்டர் கூப்பிடுங்க. இல்ல எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. உன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, டாக்டர் கூப்பிடு. என்ன சார்? உடனே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டாக்டர். உடனே டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இங்கே வந்து சேர்ந்தீங்கன்னு தெரியுமா? நாளைக்கு என் ஒய்ஃப் ஊருக்கு வரா டாக்டர், அவளுக்கு இந்த விஷயமே தெரியாது. சார், நீங்கள் அட்லீஸ்ட் 10 நாளாவது எங்கள் அப்சர்வேஷனில் இருந்தாகணும். சார், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு என் ஒய்ஃப் ஊருக்கு வரா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உடஞ்சிருவா டாக்டர். தயவு செஞ்சு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன மேடம் நீங்களும் இவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது நாளைக்கு ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவீங்க? சார், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். சார், இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதே ஒரு மறுபிறவிங்கிறத புரிஞ்சுங்க. கொஞ்சமாச்சும் ஹெல்த் கான்சியஸோடு இருங்க. சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நைட்டு மட்டும் நான் வீட்டில் இருக்கேன், காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி நான் இங்கேயே வந்துடுறேன் சார். தயவு செஞ்சு இப்போ என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்களோட இஷ்டம். நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதை பார்த்துக்குங்க. எங்கே கழுத்து போடணுமோ போட்டுட்டு என்ன வேணுமோ பண்ணிங்க. என்னங்க, நான் இல்லாம 2 நாள் ஒரே ஜாலியா இருந்தீங்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒர்க் டென்ஷன். ஏன், என்னாச்சு? ஒரே டயர்டாக இருக்குது. அதான் நான் வந்துட்டேன்ல, வாங்க பார்த்துக்கலாம். சொல்லிடுவா.
உங்க பையன் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்ததா டாக்டர் சொல்றாங்க. என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. உடம்புல ஓட்ட இருக்கிற பையனை கட்டி வச்சுட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அடுத்து எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு நாங்க செக் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல என் பொண்ணு வாழ்க்கை பூரா உன் பையனுக்கு சேவை பண்ணணுமா? நீ வாப்பா போலாம். கிருத்திகா, நீ ஃபர்ஸ்ட் ஊர் கிளம்பு. அம்மாடி, கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட ஆகல, இப்படி ஒருத்தன் இருந்தான்றதையே மறந்துடு. ஃபர்ஸ்ட் ஊருக்கு போனது முதல்ல டைவர்ஸ் அப்ளை பண்றோம். கிளம்பு. எந்திரிமா, இவன் வேணவே வேணாம். கிருத்திகா, வாமா போலாம். பையன் கூட தான் டெய்லியும் குடிக்கிறான். இதே மாதிரி அவன் பொண்டாட்டியும் விட்டுட்டு போனா நீ சும்மா இருப்பியா? புரியாம பேசாதம்மா, நான் சொல்றத கேளு. நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன். வேணும்னா நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஏங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு போலாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன? நீ ஊருக்கு போனல, ஆமா. நீ போனதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன்ல, தெரியும். அங்கே என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சாங்களா? அன்னைக்கு நீங்களும் சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டீங்க தானே? எனக்கு அன்னைக்கே தெரியும். சே எனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே.